Hi viewers, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட்டுக்கான பேசிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்காக 5 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன்ஸில் வந்து நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த 2 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் டு நாட் ரெப்ரசன்ட்ஸ் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் கரெக்ட்லி? இந்த 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு அணுவோட அமைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து போர் உடைய மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், போர் என்ற சயின்டிஸ்ட் நீல்ஸ் போர், இவர் தான் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் எனர்ஜி லெவலில் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஆற்றல் மட்டத்தில் வந்து சுற்றி வரும். ஆற்றல் மட்டங்கள், வெவ்வேறு ஆற்றல் மட்டங்கள் எலக்ட்ரான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர். அப்போ போரோட அணு மாதிரியே இங்கே கொடுத்துருக்குறாங்க, போர் ஆட்டம் மாடல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் எது வந்து கரெக்டான மாடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் தெரியும். இப்போ அந்த போர் என்ற சயின்டிஸ்ட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணுன்ற கான்செப்டை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கே ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஷெல் கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். எல் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். எம் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். என் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். கேஎல்எம்என் அடுத்தது ஓ ஷெல்லில் வந்து 50 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n² ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஷெல் கே ஷெல் தான் ஃபஸ்ட்டு ஷெல். அப்போ என்னோட வேல்யூ வந்து நீங்கள் 1ன்னு போட்டுக்கணும். 2 × 1² போட்டிங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். எல் வந்து செகண்ட் ஷெல், இது வந்து கேன்னா இது வந்து எல், இது செகண்ட் ஷெல்லு. செகண்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னோட வேல்யூ நீங்கள் 2ன்னு போடணும். அப்போ 2 × 2², 2 × 4 எவ்வளோ வரும், 8 எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ இது கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸு, எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ். இது 3வது ஷெல் தான் நம்ம எம் ஷெல்லுன்னு சொல்கிறோம். ஆர்பிட்டு, எனர்ஜி லெவல் ஆர்பிட்டு. 3வது ஷெல்லுன்னு சொல்லும்போது 2 × 3². அப்போ 2 × 9 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் வரும். 4வது ஷெல்லில் எத்தனை, இதுக்கப்புறம் 4வது ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 × 4², 2 × 16. அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 32 எலக்ட்ரான்ஸ். 5வது ஷெல்லில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 5², 2 × 25, 50 எலக்ட்ரான்ஸ். 6வது வந்து 2 × 6², அப்போ வந்து 72 எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போது ஒரு ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, 2n² கிவன் பை தி போர். புரியுதுங்களா? அப்போ கேல வந்து 2 இருக்கணும், எல்லில் 8 இருக்கணும், எம்ல 18 இருக்கணும். இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதில் எது தப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதிகபட்சமாக கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். எல் ஷெல்லில் அதிகபட்சமாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 8 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே போகாது. எம் ஷெல்லில் அதே மாதிரி அதிகபட்சமாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆட்டம் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கே ஷெல். இந்த சென்டரில் நான் பிளாக்காக போட்டிருக்கிறது வந்து நியூக்ளியஸ் உட்கரு. இதான் கே ஷெல். இந்த கே ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல் பாருங்கள் 1 2 3 4 5. எல்லில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாமா? மேக்ஸிமம் தான் 8. எல்லில் மேக்ஸிமம் தான் 8, 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அப்போ செகண்ட் ஷெல்லில் வந்து 1லேருந்து 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதில் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 8 வரைக்கும் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர், போரோட ஸ்ட்ரக்சர் கரெக்டானா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஏன்னா கே ஷெல்லில் 2 இருக்குது, எல் ஷெல்லில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து அக்செப்டபிள் தான். இப்போ 2வது எடுத்துக்கங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல் கே ஷெல் எடுத்துக்கிறீங்க. 1 2 3 4. கே ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல் ஷெல்லில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கலாம், ஏன்னா 8 வரைக்கும் எல்லில் இருக்கலாம். ஆனால் கே ஷெல்லில் பாருங்கள் 4 இருக்குது பாருங்கள். கே ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கவே இருக்காது, 2க்கு மேலே எப்போவுமே இருக்காது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் போரோட ஸ்ட்ரக்சர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது வந்து ராங்கு. அடுத்து இது எடுத்துக்கங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா கே ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கரெக்டாக இருக்குது. எல் ஷெல் பாருங்கள், எல் ஷெல்லில் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. எல்ல 7 இருக்கலாமான்னா இருக்கலாம். எல்ல வந்து 8 வரைக்கும் இருக்கலாம் இல்லைங்களா, 7 இருக்கலாம். அப்போ கே ஷெல் 2 எலக்ட்ரான், எல் ஷெல் 7 எலக்ட்ரான்ஸ். திஸ் இஸ் த கரெக்ட் போர் ஸ்ட்ரக்சர். இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1 2. எல்ல பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. எல்லில் வந்து 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாமா? எல்லில் 9 வரக்கூடாது. செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 8 தான். அப்போ 8 தாண்டி ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ராங்கு. அப்போ போர் மாடல் பிரகாரம் இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 8 18 32 50 அதுக்கப்புறம் 72 வரும். இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டு. ஸோ இதை விட குறைவான எலக்ட்ரான்ஸுக்கெல்லாம் அந்த ஷெல்லில் இருக்கலாம். இப்போ எம் ஷெல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அதில் இருக்கலாம். ஆனால் 18க்கு மேலே போகக்கூடாது. அப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து 2வும் ஸ்ட்ரக்சர் 4ம் வந்து தவறான ஸ்ட்ரக்சராக வருது. போர் மாடலில் இருந்து தவறான வருது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் டு நாட் ரெப்ரசன்ட் போர் மாடல். போர் மாடலை ஒத்து வராத ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் 2 அண்ட் ஸ்ட்ரக்சர் 4. இங்கே பாருங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 2 2 3 2 4 1 4. நமக்கு ஆன்சர் வந்து 2 and 4 வருது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது இதில் இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல ஒரு 4 போர் மாடல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு ஐடென்டிஃபை Mg2+ அயான். இதில் வந்து எம்ஜினா மெக்னீஷியம், மெக்னீஷியம் 2+ அயான் வந்து ஃப்ரம் த ஃபிகர். இது வந்து மெக்னீஷியம் 2+ அயனுடைய எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க, எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. வேறு N and P represent number of neutrons and protons respectively. இந்த நியூக்ளியஸ்குள்ள N Pன்னு போட்டிருக்காங்க பாருங்க. என்னன்னா நியூட்ரான், P என்ன புரோட்டான். என்னன்னா நியூட்ரான், P என்ன புரோட்டான். இதில் வந்து 12 நியூட்ரான் 12 புரோட்டான்ஸ் போட்டிருக்காங்க. 12 நியூட்ரான் 10 புரோட்டான்ஸ் போட்டிருக்காங்க. 10 நியூட்ரான் 12 புரோட்டான்ஸ் போட்டிருக்காங்க. 12 நியூட்ரான் 12 புரோட்டான்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கொடுத்துருக்குறாங்க. மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12, அட்டாமிக் நம்பர் வந்து 12. அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னால் என்ன? ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ இதில் எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? 12 இருக்கணும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்றது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிரசன்ட் இந்த நியூக்ளியஸ். இதான் கரெக்டான டெஃபினேஷன். அப்போ நியூக்ளியஸ்குள்ளே 12 புரோட்டான் இருக்கணும், அதான் மெக்னீஷியம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் 12 புரோட்டான்ஸ் இருக்குது, இதில் 10 புரோட்டான் தான் இருக்குது, இதில் 12 புரோட்டான்ஸ் இருக்குது, இதில் 12 புரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ 10 புரோட்டான்ஸ் வராது, கண்டிப்பாக வராது. அடுத்து இப்போது ஒரு ஆட்டம் மெக்னீஷியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெக்னீஷியம் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 12 புரோட்டான்ஸும் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஒரு ஆட்டம்ன்றது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. ஒரு அணு வந்து நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. அதில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ மெக்னீஷியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12 புரோட்டானு 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்னீஷியம் 2+ கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் 2+ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸை நீங்கள் எடுத்துடணும். ஒரு மெக்னீஷியத்துலேருந்து 2 எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்குறது மெக்னீஷியம் கிடையாது, மெக்னீஷியத்தோட அயான், டை பாசிட்டிவ் அயான் 2+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மெக்னீஷியத்தில் 12 புரோட்டான்ஸும் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 12 புரோட்டான் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்தால் தான் ப்ளஸ் வரும். ப்ளஸ்ன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். 1+ன்னா ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும், 2+ன்னா 2 எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும், 3+ன்னா 3 எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும். அப்போ இந்த ப்ளஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணணும். இப்போ மேலே வந்து சார்ஜ் வந்து -1 இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கணும், -2 இருந்தால் 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணணும், பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போது மெக்னீஷியம் அது ஆட்டமாக இருக்கும்போது அதில் 12 புரோட்டான்ஸும் 12 எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இதுதான் கான்செப்ட்.
இப்போ மெக்னீசியம் 2+ அப்படின்னு சொன்னா என்ன? 2 எலக்ட்ரான் எடுத்துறீங்க. 2 எலக்ட்ரான் எடுக்கணும். எந்த எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும்? கடைசி ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்க மெக்னீசியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா 2,8,2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 12 எலக்ட்ரான்ஸ் எப்படி எழுதுவீங்க? K ஷெல்ல 2 எலக்ட்ரான், L ஷெல்ல 8 எலக்ட்ரான், M ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ கடைசியில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துறீங்க. அப்போ இந்த மெக்னீசியம் 2+ல நியூக்ளியஸ்க்குள்ள 12 புரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனா எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இப்போ நீங்க எடுக்கிறீங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிடும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெக்னீசியத்தில் வந்து 12 புரோட்டான் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பட் மெக்னீசியம் 2+ல 12 புரோட்டான்ஸ் அண்ட் 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எலக்ட்ரான்ஸ் தான் எடுக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ கொடுத்தா எது மட்டும் மாறும்? எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர புரோட்டான்ஸ் வந்து மாறாது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெக்னீசியம் 2+ல என்ன இருக்கணும்? 12 புரோட்டான்ஸ் இருக்கணும். ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து 10 தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இதில் எழுதலாமா? இதில் பாருங்க, K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. L ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. M ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 2 8 2. இதுதான் மெக்னீசியம் கான்ஃபிகரேஷன். 2 4 6 2 4 6 8 2 2,8,2. இதுதான் மெக்னீசியத்தோட கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை நீங்கள் எடுத்தால் தான் மெக்னீசியம் 2+. இந்த எலக்ட்ரானையும் இந்த எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும். இதுக்குள்ளே பாருங்கள், 12 புரோட்டான்ஸு 12 நியூட்ரான்ஸ் இருக்குது. பாருங்கள், 12 புரோட்டான்ஸ் இருக்குது, 12 நியூட்ரான்ஸ் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானை எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? மெக்னீசியம் 2+ கிடைக்கும். ஓகே, இப்போ கவனிங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 4 6 7 தான் இருக்குது. இதில் வந்து K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. L ஷெல்ல வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. M ஷெல்ல 1 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் M ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா K ஷெல்ல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 2 4 6 8. L ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. K ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் வராது, தப்பான ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க, K ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ், L 2 4 6 8. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது மெக்னீசியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,2. 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 12 புரோட்டான்ஸ் இருக்கும், ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் M ஷெல்ல 1 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஷெல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ இது வந்து தப்பு. இங்கே பாருங்கள், K ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. K ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் வராது, இதுவும் தப்பு. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இது ரெண்டும் பார்க்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். K ஷெல்ல 2, L ஷெல்ல 8. அப்போ இந்த மெக்னீசியம் ஆட்டமில் இருக்கக்கூடிய கடைசி செல் இருக்கு இல்லைங்களா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குங்களா, இந்த 2 எலக்ட்ரான்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் 2+ கிடைக்கும். அப்போ மெக்னீசியம் 2+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நியூக்ளியஸ்க்குள்ள 12 புரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம நியூக்ளியஸை டிஸ்டர்ப் பண்ணல, வெளியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்தால் மெக்னீசியம் 2+ கிடைக்கும். அப்போ மெக்னீசியம் 2+ல டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 புரோட்டான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த சார்ஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து 12 இருக்குது, மைனஸ் வந்து 10 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம்? 2+ அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 2+க்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸை விட 2 புரோட்டான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது மெக்னீசியம், இப்போ இதுவே வந்து அலுமினியம் 3+ அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும், புரோட்டானோட கம்மியாக இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ்னால் எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஷெல்லேருந்து எலக்ட்ரான்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மெக்னீசியம் 2+ வந்து 2,8 தான் வரும். 2,8, நாட் 2,8,2. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆட்டம் மாடல் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ நான் இது ஒரு சாம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி Na+ கொடுக்கலாம், இல்லைனா Al3+ கொடுக்கலாம், இல்லை Cl- அயான்ஸ் கொடுக்கலாம். நெகட்டிவ் அயன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி இந்த கடைசி ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணி நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பண்ணணும்.
ஓகே, ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் கொஸ்டின்ஸை நான் வந்து கண்டினியூஸாக வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருப்பேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்